நீங்கள் சில நோட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தேன்னா அதுவும் பேக்லாக்ஸ் தான். ஓகே, சில லெக்சர்ஸ் இருக்கும்ல, இப்போது கோச்சிங் கிளாஸ் ஒரு யூடியூப் ஒரு வாட் எவர் இட் இஸ், லெக்சர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலைன்னா, இல்லைனா அந்த லெக்சர்ஸ் நீங்கள் பார்க்காம இருந்திருக்குன்னா, மிஸ்டான லெக்சர்ஸ்னா தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் கேட்டகரி ஆஃப் தி பேக்லாக். அதுலேயே நமக்கு வந்து அது முடிச்சுக்கலாம் பேக்லாக்ஸ். ஓகே, தட் இஸ் அன் எக்ஸலண்ட் வே ஆஃப் கிளியரிங் த பேக்லாக். டெய்லி இருக்கிறதுலே வந்து ஒரு 40 மினிட்ஸ் நாம் படிக்காத விஷயத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இனி ஃப்யூச்சரில் பேக்லாக்ஸ் எப்படி வரலாமல் இருக்கலாம், எதெல்லாம் ப்ரிப்பரேஷன், எதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலான்னா, ஆஃப்கோர்ஸ் சில்ட்ரன் முடிச்ச சாப்டரோ இல்லை முடிச்ச லெக்சரோ அதில் இருக்கிற நோட்ஸோ யூ ஹாவ் டு ரிவைஸ் இட் டெய்லி. ரிவிஷன் இஸ் த வெரி மச் இம்பார்ட்டன்ட் வெப்பன் டு ப்ரிவென்ட் த பேக்லாக்ஸ். ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா கடைசியில் நீங்கள் அந்த பேக்லாக்ஸில் தான் வந்து விழுவீங்க. அந்த பர்டிகுலர் சாப்டர் அந்த பேக்லாக்ஸில் தான் இருக்கும். ஹலோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நீட் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஏன் மேம் கேட்குறீங்க? எல்லாரும் அதுதான் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் வரும்போதெல்லாம் இது கேட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்குது நீட் ப்ரிப்ரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ இந்த நீட் ப்ரிப்ரேஷனுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸி வே டு கிளியர் யுவர் பேக்லாக்ஸ்னால் படிக்காத சாப்டர் இருக்கும்ல, உங்களோட ரீசனாக நீங்கள் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணாமலோ ஏதோ ரீசனுக்காக உங்களுக்கு நிறைய பேக்லாக்ஸ் வந்துருக்கு, சில சாப்டர் நீங்கள் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்கிற சாப்டர்ஸ் எப்படி உங்களுக்கு கிளியர் பண்ணலாம், எப்படி வந்து அந்த ஒரு நெக் ஆஃப் த மொமெண்ட் இல்லாமல் இப்போவே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி போகலாம்னா இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் பேக்லாக்ஸ் இல்லைனாலும் நான் இருக்கிற சாப்டர் நான் நல்லா படித்து நான் மார்க் வாங்கலாம்னு கேட்கலாம். ஸோ அது ஆக்சுவலி கரெக்ட் தான். பட் என்ன ஆகிடும்னா இந்த சில சாப்டர் டிபெண்ட் பண்ணி வேறு சாப்டர் இருக்கும். ஸோ இந்த சாப்டர் நீங்கள் படிக்காமல் அந்த சாப்டர் உங்களால் படிக்க முடியாது. அது எல்லா சப்ஜெக்டும் அப்படி தான். ஸோ உங்களுக்கு அந்த பேக்லாக்ஸ் இருக்கிறதுனாலே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்காது. you won't be getting that, you won't be having that strong foundation. அதனாலே உங்களுக்கு பதட்டம் ஆகிடும். ஐயோ இது பண்ணலையே, இது படிக்கலையே, நான் என்ன பண்ணுறது கேட்டேன்னா அப்படி நீங்களே ஒரு பேனிக் ஸ்டேட்டில் வந்துடுவாங்க. அது ஒரு எப்போ இருக்குன்னா நெக் ஆஃப் த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த நீட் எக்ஸாமுக்கு அந்த ஒரு டைமில் தான் இதெல்லாம் நான் படிக்கலை, என்ன பண்ணுறதா தான் தெரியலையே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பேக்லாக் சொல்கிறது ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் சொல்கிறது. ஓகே, இனி எப்படியெல்லாம் பேக்லாக்ஸ் வரலான்னா ஆஃப்கோர்ஸ் அன்ஃபினிஷ்டான நோட்ஸ், நீங்கள் சில நோட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தேன்னா அதுவும் பேக்லாக்ஸ் தான். ஓகே, சில லெக்சர்ஸ் இருக்கும்ல, இப்போது கோச்சிங் கிளாஸ் ஒரு யூடியூப் ஒரு வாட் எவர் இட் இஸ், லெக்சர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலைன்னா, இல்லைனா அந்த லெக்சர்ஸ் நீங்கள் பார்க்காம இருந்திருக்குன்னா, மிஸ்டான லெக்சர்ஸ்னால் தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் கேட்டகரி ஆஃப் தி பேக்லாக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி அன்ரிவைஸ்டு டாபிக். இப்போது அந்த லெக்சர் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, நோட்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து நான் ரிவைஸே பண்ணலை, அந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து எதில் வரும்? பேக்லாகில் வரும். ஸோ அதுவும் இருக்கக்கூடாது. லைக் தீஸ் ஆர் த திங்ஸ் விச் இஸ் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் தி பேக்லாக்ஸ். இப்போது நீங்கள் எப்போவுமே யோசிச்சுக்கோங்க, பேக்லாக் சொல்கிறது நீட் இருக்கிற ஒரு பசில்னை ஒரு பசிலாக கன்சிடர் பண்ணிட்டேன்னா அந்த பசிலில் இருக்கிற ஒவ்வொரு க்யூப்ஸ் இருக்குல்ல, அதுதான். அதில் ஒரு க்யூப் மிஸ் ஆனால் கூட அந்த பசில் நமக்கு ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கிளியர் த பேக்லாக். அது எப்படின்னு தெரியாது, ஆனால் நீங்கள் கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கான ஈஸி வே தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நவ் எப்படி வந்து பேக்லாக்ஸை கிளியர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கணும், எதெல்லாம் சாப்டர் நான் ஃபினிஷ் பண்ணலை, எதெல்லாம் தான் பேக்லாக் டாபிக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். விச் ஆர் த டாபிக்ஸ் விச் இஸ் கம்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி. எதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணல, இல்லை எதெல்லாம் பேக்லாக்ஸ் டாபிக் எதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். அதுக்கப்புறமா பேக்லாக்ஸுக்கு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்யூல் போடணும். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஏ டைம் டேபிள். ஸ்கெட்யூல், ஓகே, டைம் டேபிள், தட் இஸ் ஆல்சோ பெட்டர். டைம் டேபிள், ஸ்கெட்யூல் ஆர் டைம் டேபிள், டைம் டேபிள். இது நான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், ஈஸியாக நான் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் யூஸ்வலி உங்கள் ஸ்கூல் டாபிக்ஸ் எடுக்கல, லைக் நார்மலி நீங்கள் வந்து ஸ்கூல் டாப்பிக்கோ இல்லை நீட் ப்ரிப்ரேஷனோ டெய்லி பண்ணுவீங்கல்ல, அந்த டைம்லேயே வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக பேக்லாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் படிக்காத இந்த சாப்டர்ஸ் தான் நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கிவ் கம்ப்ளீட்லி டு தி பேக்லாக்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சா போதும். அதுலேயே நமக்கு வந்து அது முடிச்சுக்கலாம் பேக்லாக்ஸ். ஓகே, தட் இஸ் அன் எக்ஸலண்ட் வே ஆஃப் கிளியரிங் த பேக்லாக். டெய்லி இருக்கிறதுலே வந்து ஒரு 40 மினிட்ஸ் நாம் படிக்காத விஷயத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இனி ஃப்யூச்சரில் பேக்லாக்ஸ் எப்படி வரலாமல் இருக்கலாம்,
எதெல்லாம் ப்ரிப்பரேஷன் எதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலான்னா ஆஃப்கோர்ஸ் சில்ட்ரன் அங்கே அந்த ரிலேட்டிவோட பொண்ணுக்கு காது ஊற்றலாமா நான் போயிட்டேன். ஸோ அன்வான்ட் ரீசனால கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது. ஷுடன்ட் மிஸ் த கிளாஸஸ். இனி ஒருவேளை யூ ஆர் நாட் கம்ப்ளீட்டிங் த நோட்ஸ், ஏதோ ரீசனால உங்களால் அந்த நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலைன்னா யூ ஹாவ் டு நீங்கள் உங்களுக்கே ஒரு you just give a deadline to yourself that I will be completing this particular notes within this days or within this hour. அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஒரு இது வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ட்ரை ப்ராக்டிஸிங் இட். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் அப்புறம் நீங்கள் அந்த டிசிப்ளின் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ் இருந்தாலும் இல்லைன்னா நீங்கள் லெக்சர் மிஸ் பண்ணலைனாலும் எல்லா லெக்சரும் நான் அட்டென்ட் பண்ணிட்டேன் மேம், எல்லா நோட்ஸும் நான் அட்டென்ட் பண்ணிட்டேன், எல்லா நோட்ஸும் நான் பண்ணிட்டேன் மேம், இருந்தாலும் எனக்கு பேக்லாக்ஸ் இருக்குது, இருந்தாலும் எனக்கு இந்த சாப்டர் புரியலை, இருந்தாலும் இந்த டாபிக் என்னென்ன புரியலை மேம், அப்படி இருக்கிறவங்க நீங்கள் ரிவைஸ் தான் பண்ணணும். முடிச்ச சாப்டரோ இல்லை முடிச்ச லெக்சரோ அதில் இருக்கிற நோட்ஸோ யூ ஹாவ் டு ரிவைஸ் இட் டெய்லி. ரிவிஷன் இஸ் த வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட் வெப்பன் டு ப்ரிவென்ட் த பேக்லாக்ஸ். ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா கடைசியில் நீங்கள் அந்த பேக்லாக்ஸில் தான் வந்து விழுவீங்க. அந்த பர்டிகுலர் சாப்டர் அந்த பேக்லாக்ஸில் தான் இருக்கும். அது இல்லாமல் ப்ராக்ராஸ்டினேஷன், வீடியோஸ் பார்க்குறது தேவையில்லாமல் இந்த மாதிரி லைக் சோஷியல் மீடியாவில் ரொம்ப டைம் நீங்கள் ரொம்ப டைம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு செல்ஃப் டிசிப்ளினை நீங்களே வந்து என்ன சொல்கிறது, நீங்களே வந்து யூ ஹாவ் டு மேக் யூ ஹாவ் டு டூ சம்திங் டு கிரியேட் அ செல்ஃப் டிசிப்ளின். உங்களுக்கான செல்ஃப் டிசிப்ளின் வர்றதுக்கு நீங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ, உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ அந்த மாதிரி இருக்கிற வேலை நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸோ இனிமேல் இந்த வீடியோவில் நான் என்ன எப்போவுமே சொல்ல மாதிரி தான், உங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும். யூ வில் பி கெட்டிங் ஏ லாட் ஆஃப் ஐடியாஸ், ஒர்க்டான ஐடியாஸ் இருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு பேக்லாக்ஸ் க்ரியேட் பண்ண முடிஞ்சது மேம், இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னால் பேக்லாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது மேம் சொல்கிற அந்த மாதிரி இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு தாழ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதர்ஸ் ஆல்சோ கெட் டு நோ தட்னா. அண்ட் இந்த மாதிரி இருக்கிற யூஸ்ஃபுல் வீடியோ நிறைய எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ see you in the next video. Bye bye.